வீட்டிலையே பேக்கரி ஸ்டைலில் பீஸா செய்ய முடியுமா? அதுவும் வித்தவுட் ஓவனில், ஓடிஜி இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாஃப்டான பேஸோட, நிறைய சீஸோட, வித் சூப்பரான டாப்பிங்ஸோட ஒரு டேஸ்டான பீஸா செய்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. பீஸா டோ செய்கிறதுக்காண்டி ஈஸ்ட் வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க போகிறோம். 2 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுத்து அது ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அது கூட தேவையான அளவுக்கு மைதா சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்துட்டு 1.5 கப் மைதா சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் அது கூட பட்டர், கீ அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் வாட்டர் சேர்த்துருக்கேன். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இழுத்து பிசைஞ்சு விட்டிங்கன்னா டோ இந்த மாதிரி கையில் ஒட்டாத மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் அதை ஒரு 2 to 3 hours ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டாப்பிங்ஸ்காண்டி சிக்கன் 65 வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக வீட்டில் எப்படி சிக்கன் 65 செய்வோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். பீஸாக்கு போன்லெஸ்ஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பீஸாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெட் இல்லைன்னா எல்லோ கலர் கூட எடுத்துக்கலாம். கேப்சிகமை ஸ்கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ரிமைனிங் கேப்சிகமாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆனியனையும் அதே மாதிரி ஸ்கியூபாக கட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி நான் ஸ்மால் சைஸில் ஒரே ஒரு ஆனியன் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஆனியனை இந்த மாதிரி தனித்தனியாக லீஃப்ஸாக பிரித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரே ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். அதில் இருக்க ஒயிட் கலர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். டொமேட்டோவையும் ஸ்கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் பீஸாக்காண்டி மொசரல்லா சீஸ் வந்து வாங்கியிருக்கேன் அமுல்லேருந்து.
உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன சீஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மொசரல்லா சீஸாக இருந்தால் பீஸாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீஸை நான் இன்றைக்கி 2 விதமாக கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா துருவி வச்சுக்க போகிறேன். ரெண்டாவது சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்க போகிறேன். அதனால் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக சீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு 3 to 5 minutes மட்டும் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டும் வேக வச்சா போதும். அதே மாதிரி அடுத்து கேப்சிகமையும் டொமேட்டோவையும் நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச டோ வந்து இப்போ நல்லா உப்பி வந்திருக்கு. அகைன் இதை வந்துட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமேட்டு மறுபடியும் டோ வந்துட்டு நம்ம கையில் ஒட்டாத மாதிரி சாஃப்டாக வந்துடும். இப்போ நம்ம எந்த பிளேட்டில் பீஸா பண்ண போகிறோமோ அதை நல்லா வந்துட்டு மைதா வச்சு டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் டோவை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடும்போதெல்லாம் டோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிறோம். ஸ்ப்ரெட் பண்ண டோவை 2 to 3 minutes மறுபடியும் பேனில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டோ ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். டோ ஒரு சைடு நல்லா 10 minutes கிட்டக்க குக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு 2 to 3 minutes மட்டும் லைட்டாக குக் பண்ணிக்கோங்க. குக்கான டோவை மறுபடியும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அந்த டோவை ஸ்போக் வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு அதில் பீஸா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் இருந்தால் பீஸா சாஸ் வாங்கியிருக்கேன். 2 tablespoon சேர்த்துக்கலாம். பீஸா சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இதுவும் 2 to 3 டேபிள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு துருவி வச்ச சீஸை எடுத்து பேஸ்க்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க ஒவ்வொரு டாப்பிங்ஸையும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் அப்படியே சேர்த்துக்கலாம்.
வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சீஸை சேர்த்துக்கலாம். பீஸா குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு பேனில் வந்து நான் 1.5 டம்ளர் வாட்டர் ஊற்றி அதை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு பிளேட், அப்படி இல்லைன்னா நம்ம அடுப்புக்கு யூஸ் பண்ணுற அந்த சின்ன பிளேட் ஏதாவது இருக்கும்ல, அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. லிட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு பேனு, அப்படி இல்லைன்னா அந்த பேன் வந்துட்டு க்ளோஸ் ஆகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளேட்டை வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்டீம் வந்து வெளியே போகாமல் இருக்கும். இல்லை எங்கள் வீட்டில் பேனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு சின்ன தட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி குக்கர் இருக்கு இல்லையா, அதில் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டீமில் நல்லா 10 to 15 minutes குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணி எடுக்கும் போதில் டோ வந்துட்டு அடியிலையுமே வந்துட்டு நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும். ஸோ சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. சீஸ் நல்லா மெல்ட் ஆகி டோவும் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். என் வீட்டில் உங்கள்கிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பீஸா வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட ஆரிகனோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் நான் வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறமேட்டு பிட்ஸாவை ஒரு நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். நைஃப் வச்சு கட் பண்ணும்போதில் நார்மலாக நம்ம கட் பண்ணும்போதில் அது மாதிரி கட் பண்ணிவிட்டு எட்ஜஸை மட்டும் நல்லா இன்னொருக்க நைஃப் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் பீஸா வந்து ஒட்டாமல் வரும். நல்லா ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு பீஸாவை எடுத்து சர்வ் பண்ணலாம். ஃபைனலி டேஸ்டியான பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை அப்கமிங்கில் பார்க்கணுங்கிறதுக்காண்டி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ.